ஏன் நம் ஆலயத்தில் எல்லாம் கரம் கூப்பி ஜெபிக்க சொல்கிறார்கள்? கடவுளுக்கு முன்பாக பணிவு மட்டுமல்ல, இந்த ஐவிரல் அல்லது இந்த விரல்களை சேர்த்து கொடுக்கிற வேளையில் இது அழகிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு கரம் சேர்த்து பிடிக்கலாமா? கை கும்பிட தெரியுமா? ஓகே. நாம் இப்படி தானே ஜெபிக்கிறோம்ல கோவிலுக்கு வந்தவுடன். இப்படி ஜெபிக்கிற பொழுது இது என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு தெரிய வேண்டும். முதலில் எந்த விரல் உங்களுடைய நெஞ்சுக்கு அருகே இருக்கிறது? கட்டை விரல் இல்லை? நெஞ்சுக்கு அருகே இருக்கக்கூடிய கட்டை விரல். இந்த பெருவிரல் என்ன சொல்கிறது தெரியுமா? உன் நெஞ்சுக்கு அருகே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக உன்னை ஜெபிக்க சொல்கிறது. பெற்றோர் என்று சொன்னால் யார் இருப்பார்கள்? உங்கள் குழந்தைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களை மிக நேசத்தோடு பெற்றெடுத்த தாய் தகப்பன்கள். இவர்கள் தான் எப்பொழுது நம்மை தொட்டு கொண்டிருக்கின்றவர்கள். இது மறந்துவிடக்கூடாது. கரம் குப்புற ஒவ்வொரு நேரமும் இவர்களுக்காக, என்னுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய கணவன் என்னை தொட்டு கொண்டிருக்கிறார், என்னுடைய இதயத்தை தொடுகிற என்னுடைய ஒருவேளை இல்லத்தில் பிறந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்த விரல் ஆள்காட்டி விரல். வழிகாட்டிகள். யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் சிறந்தவற்றை சொல்லியிருக்கிறார்கள்? நல்ல நண்பன் வழிகாட்டி இருப்பான், நல்ல ஆசிரியர்கள் வழிகாட்டி இருப்பார்கள், நல்ல ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் என் பிள்ளைக்கு வழிகாட்டி இருப்பார்கள். இதுதான் இந்த விரலை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த வழிகாட்டி விரல் நமக்கு யாரெல்லாம் வழிகாட்டினார்களோ, யாரெல்லாம் வழி நடத்தினார்களோ அவர் அத்தனை பேரையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இருப்பது பெருவிரல். பெரியவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரை பெரியவர் என்று சொல்வார்கள்? நம்முடைய திருத்தந்தையை நாம் சொல்வோம், நம்முடைய மறைமாவட்ட ஆயரை சொல்லுவோம். ஒருவேளை நாம் நம்முடைய நாட்டுடைய பிரதமரை சொல்லலாம், நம்முடைய முதலமைச்சரை சொல்லலாம். பெரியவர் என நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ, அல்லது உங்கள் வீட்டில் உள்ள மூத்தவர்கள், என்னுடைய தாத்தா வீட்டில் இருக்கிறார், பெரியவர், என்னுடைய பாட்டி, இவர்களுக்காக நான் வேண்டுகிறேன். அந்த பெருவிரல் நமக்கு சொல்லித்தரும். அடுத்த விரல் இருக்கிறதை மிக அழகான விரல். என்ன விரல்? மோதிர விரல். இந்த விரல்களிலே மிக பலவீனமான விரல் மோதிர விரல். அதற்கு பலம் கிடையாது. எந்த மோதிரத்தை நுழைத்து உள்ளே விடலாம். எளியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், வறியவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த மக்களுக்காக நாம் வேண்ட வேண்டும். அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். வழியோரத்தில் யாருக்கோ 10 ரூபாய் கொடுத்தோம் என்பதை விட வழியோரத்தில் இருக்கிற இந்த ஏழைகளுக்காக ஜெபித்தேன் என்று சொல்கிற அந்த எளிய விரல் தான் அந்த மோதிர விரல். அது மறந்துவிடக்கூடாது. கடைசியாக இருக்கிறதே அதுதான் என்ன விரல்? சுட்டு விரல், சின்ன விரல். அந்த கடைசியாக நீங்கள் உங்களை நினைக்க வேண்டும். இதுதான் பணிவு. எல்லோரையும் உயர்வாக நினைத்து கடைசியாக கடவுளை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்த பிறகு எனக்கும் கூட என்ன சொல்லி பாருங்களேன். அந்த எளிமை நம்மை உயர்வத்திலே வாழ வைக்கும். இதுதான் இந்த ஐவிரல் ஜெபத்தினுடைய அர்த்தம்.